சுகமே சொல்க, குரு வாழ்க, குரு நாமம் வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. இந்த வீடியோவில் வந்து படுபட்சி நாட்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க. அது என்ன படுபட்சி? அதிகாரபட்சினா வந்து வலுவானது, படுபட்சி அப்படின்னா வந்து வலு குன்றியது, வலு இல்லாத நாள். இறந்த நாட்கள்னு ஒரு இது இருக்குது தெரியுங்களா? படுபட்சின்றது வந்து அந்த நாளில் வந்து செயல்படாது, வலு குன்றிய நாள். நம்மளுடைய படுபட்சி என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் வந்து படுபட்சி, இறந்த நாட்கள் நாள்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து படுபட்சி. அது வந்து வளர்பிறைக்கு ஒரு மாதிரி, தேய்பிறைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. படுபட்சி நாள்னா வந்து இறந்த நாள், வலு இழந்த நாள். ஓகேங்களா? அப்போ வளர்பிறையில் இந்த நாட்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த மாதிரி ஒரு பட்சி வந்து படுபட்சியாக இருக்கும். தேய்பிரையில் ஒரு பட்சி வந்து படுபட்சியாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து வளர்பிறை, தேய்பிறை ரெண்டுத்துக்கும் பார்க்கலாங்க. அட்டவணையை பாருங்க. படுபட்சி வாரத்தில் ஓரிரு நாட்கள் வந்து இறந்த தினமாக கருதப்படுகிறது. அதை தான் வந்து படுபட்சி நம்ம குறிப்பிடுறோம். வளர்பிறையில் ஒரு மாதிரியும் தேய்பிரையில் ஒரு மாதிரியும் வித்தியாசமாக வேறுபட்டு தான் இருக்கும். ஸோ வளர்பிறை படுபட்சி இப்போ பார்க்கலாம். திங்கட்கிழமை காகம் வந்து படுபட்சியாக வரும். செவ்வாய்க்கிழமை கோழி வந்து படுபட்சியாக வரும். புதன்கிழமை மயில் படுபட்சியாக வரும். வியாழன், சனி இந்த 2 நாளும் வல்லூர் வந்து படுபட்சியாக வரும். வெள்ளி, ஞாயிறு ஆந்தை வந்து படுபட்சியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை நாட்களில் படுபட்சி, தேய்பிறை நாட்களில் படுபட்சி. இப்போ தேய்பிறை நாட்களில் படுபட்சி பற்றி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அட்டவணையை பாருங்கள். வியாழன், சனி கோழி வந்து படுபட்சியாக வரும். புதன், வெள்ளி, மயில் படுபட்சியாக வரும். செவ்வாய்க்கிழமை வல்லூர் படுபட்சியாக வரும். திங்கட்கிழமை ஆந்தை படுபட்சியாக வரும். ஞாயிற்றுக்கிழமை காகம் படுபட்சியாக வரும். படுபட்சி அப்படின்னா வந்து இப்போ படுபட்சி நாட்களில் வந்து நம்ம எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நாள் வந்து நம்மளுடைய பட்சி வந்து ரொம்ப வலு குன்றியதாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றி அடையதான் ரொம்ப லேட்டாகவும், வெற்றி அடையாமலேயும் போயிடும். தோல்விகள் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து படுபட்சி நாட்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஒருவேளை படுபட்சி நாள் அன்னைக்கு நம்ம எதாவது செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, நமசிவாயன்ற மந்திரத்தை வந்து ஒரு 1008 முறை சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பட்சி அந்த நாளில் அரசு செயல் செய்யும் பொழுது, இல்லை ஊன் செயல் செய்யும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய காரியங்கள் என்னவோ அதை செயல்படுத்தி பார்க்கலாம். புரியுதுங்களா? இதுதான் படுபட்சி நாட்கள். நன்றி, வணக்கம்.